Taste the Daily. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மகளிர் இலவச பேருந்தில் குழந்தையுடன் ஏறிய பெண்களை வேறு பேருந்தில் வருமாறு கூறி அலைக்கழித்த நடத்துனரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழைய குற்றால அருவி பகுதியிலிருந்து மெயின் அருவிக்கு செல்லும் அரசு பேருந்தில் 2 பெண்கள் குழந்தையுடன் ஏறியுள்ளனர். அப்போது 2 பெண்களையும் அடுத்த பேருந்தில் வருமாறு நடத்துனர் கூறியதோடு பேருந்திலிருந்து கீழே இறங்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் நடத்துனர் தங்களை அவமதிப்பதாக கூறி பேருந்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இலவச பயணம் என கூறி பெண்களை விடியா ஸ்டாலின் அரசு அலைக்கழித்து வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பப்ளிக்கு வண்டி விட்டுருக்காங்க, இவங்களுக்கு ஏத்த மாட்டேங்கிறாருண்ணா. நான் ஆள் தெரியாம பேசுறேன். கேளுங்க, அங்க கேளுங்க, இவங்கிட்ட கேளுங்க. நீங்க அப்படி பேசக்கூடாதுண்ணா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாதி சான்றிதழ் வழங்காத விடியா அரசால் மாணவன் தற்கொலை செய்து கொண்டது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமன்குறிச்சியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் முத்துகிருஷ்ணன் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். தன் மரணத்திற்கு ஆசிரியர்கள் வளர்மதி, பியூலா, மேரி, தலைமை ஆசிரியர்தான் காரணம் என மாணவர் எழுதியிருந்த கடிதம் சிக்கியது. இந்த நிலையில் பழங்குடியினரான தங்களுக்கு விடியா அரசு சாதி சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழித்ததாகவும் இதனால் பள்ளியில் சாதி சான்றிதழ் கேட்டு கொடுக்க முடியாத நிலையில் ஆசிரியர்கள் திட்டி அடித்ததால் மனமுடைந்த மாணவன் இறந்ததாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் எங்கள் இனத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, தர மாட்டேங்காங்க. போய் கேட்டால் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, உங்கள் அப்பா எடுத்து வச்சுருக்கிறாரான்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் போய் இல்லாதவங்க எங்கள்கிட்ட எதுவுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை கேட்கும்போது அவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ ஸ்கூலில் முக்கியமாக 10ஆம் கிளாஸுக்கு பாஸுக்கு பரீட்சை எழுதுகிற டயத்துக்கு இதை கேட்குறாங்க. அது கொடுக்க முடியலையா. அது நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியா நடவடிக்கை எடுத்து தரணும். இந்த டீச்சர் 4 பேரையும் நீங்கள் தான் ஐயா கடந்த நல்ல ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் சிலிண்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைலாசபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்ற போது திடீரென சிலிண்டரில் தீப்பிடித்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக சமையலர் தப்பிய நிலையில் அங்கிருந்த பொருட்கள் தீயில் கருகியது. சத்துணவு கூடங்களில் விடியா அரசு தரமான பொருட்களை பயன்படுத்தாமலும் முறையான பராமரிப்பு ஆய்வு செய்யாமல் விடுவதாலும் இத்தகைய விபத்துக்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.